ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தேவையான அற்புதமான ஒரு பதிவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு தடங்கலாவது அல்லது ஒரு பிரச்சனையாவது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை போச்சுனாலும் இன்னொரு பிரச்சனை நமக்கு வந்துடும். ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க எடுத்த காரியம் தடங்களாயிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணினாலும் வறுமை அப்படிங்கிறது அவங்கள விட்டு நீங்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும், மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்மா அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எளிமையாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம்ங்க. முதல் விஷயம், நம்ம இறைவனை முழுமையாக நம்பணும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மை கண்காணிச்சிட்ருக்கு. அதனால் நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரணும். நம்மால் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு வந்துடவே கூடாது. அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அன்னதானத்தையும் கூடி அடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அதாவது நிதானம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது நம்ம சொல்கிற சொல்லாலும் நம்ம செய்கிற செயலாலும் யாருக்கும் எந்தவித தீங்கும் வந்துடக்கூடாது, யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப நிதானமும் பொறுமையும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் உதவி, நிதி உதவி உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் உள்ளத்தாலும் நம் செய்கையாலும் நம் சொல்லாலும் யாருக்கும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, யாருக்கும் எந்த துன்பமும் வந்துடக்கூடாது. இதில் நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டாலே போதும், முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அதாவது தினம்தோறும் கோவிலுக்கு போக முடியல, தினம்தோறும் விளக்கேற்ற முடியல, தினமும் மந்திரம் சொல்ல முடியல அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இறைவனை முழுமையாக நம்பணும். நமக்கு இறையால் நிச்சயமாக கிடைக்கும். இறைவன் நமக்கு நல்லதை கொடுப்பார், இறைவன் நம்மூடி எப்போவுமே இருப்பார் அப்படின்னு ஆத்மார்த்தமாக இறைவனை நாம் வழிபாடு செய்தால் போதும். இறைவனை நம் உள்ளத்தில் நிறுத்தி அவருக்கான நாமத்தை தினமும் ஒரு 5 முறை சொல்லி வழிபாடு செய்தாலே மிகப்பெரிய புண்ணியம். மூன்றாவதாக அன்னதானம். அன்னதானம் அப்படிங்கிறது 1000 பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மால் முடிந்த ஒரு 3 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் ஒரு 3 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஒரு அமாவாசை பௌர்ணமி திதிகளில் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே மண் தரையில் ஒரு சிட்டிகை சர்க்கரை எடுத்து போடலாம். இதையே தினமுமே செய்யலாம். தினம்தோறும் செய்ய முடியல அப்படின்னாலும் மாதத்தில் ஒரு 2 முறையாவது ஒரு சிட்டிகை சர்க்கரை எடுத்து கால்படாத இடத்துல போடுறப்ப 1000 எறும்புகள் சாப்பிடும். 1000 பேருக்கு நம்ம உணவு கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும். தினம்தோறும் காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வைக்கலாம். 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் கட்டு வாங்கி நம்ம தெருவில் இருக்கிற 4 நாய்க்குட்டிக்கு ஆளுக்கு 2 கொடுக்கலாமுங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நமக்கு. அதாவது வாயில்லா ஜீவனுக்கு உணவு கொடுப்பது நம் கர்மாவை குறைக்கும், நம் பாவத்தை தீர்க்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கர்மா பாவம் இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும். பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைரவருக்கு, அதாவது நாய்களுக்கு நாம் உணவு கொடுக்க கொடுக்க நமக்கு தீய சக்திகள் எதுவும் அண்டாது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும் கெட்ட சாகவாசத்திற்கு ஆளாக மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கெட்ட நட்புகள் அப்படிங்கிறது ஏற்படாது. நல்ல உறவுகள், நட்புகள் மட்டுமே அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
திருமூலர் நம்ம எல்லாருக்குமே கூறியிருக்கிற எளிமையான வழிபாடு முறை அப்படின்னாவே இந்த வழிபாட்டு முறை தாங்க. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இந்த 4 வரியை நம்ம பின்பற்றினாலே போதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் விலகி போகும்.